Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல இங்க ஆஸ்திரேலியால dishwasher யூஸ் பண்ணி எப்படி நம்ம பாத்திரம்லாம் இங்க நாங்க கழுவுவோம் அப்படின்றத பத்தி காட்டலாம்னு இருக்கேன். இதுதாங்க இங்க நாங்க யூஸ் பண்ற dishwasher. இது வந்து அந்த Bosch கம்பெனியோட dishwasher. நம்ம இங்க பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அரவுண்ட் $930 to $50 குள்ள வரும். அப்படினா நம்ம இந்தியன் மணி படி பாத்தீங்கன்னா ஒரு 45000 இருந்து 50000 குள்ளர வரும். சில டைம்ல பிரைஸ் ஏறும் இறங்கும் இல்லையா அது மாதிரி. வாங்க நம்ம டிஷ்வாஷரை இப்ப பாப்போம். இதுல வந்து ரெண்டு ரேக் இருக்குங்க இந்த டிஷ்வாஷர்ல. பாட்டம்ல ஒரு ரேக் இருக்கும், அப்புறம் டாப்ல ஒரு ரேக் இருக்கும். இத பாத்தீங்கன்னா இதுல தெரியும் நல்லா. இதுதாங்க அந்த கீழ இருக்கிற ரேக், பாட்டம் ரேக். இதுதாங்க இந்த கட்லரி பாஸ்கெட். இதில் தான் வந்து இங்கே நம்ம சாப்பிட்ற இந்த ஸ்பூனு, இந்த ஃபோர்க்கு, அப்புறம் அந்த நைஃப் எல்லாம் இருக்குமே, ப்ரெட்டு கட் பண்ணுற நைஃபு, அந்த மாதிரி இதெல்லாம் இதில் தான் போடுவாங்க. இதுதாங்க அந்த டாப் ரேக். இப்போ இதை எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்க. நம்ம இந்த காஃபி கப்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த கப்பெல்லாம் வைக்கிற மாதிரி ஏரியா இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எல்லா கப்பு, டம்ளர் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து அதில் லோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன போல் வீட்டில் யூஸ் பண்ணுறது. நீங்கள் இந்த மேலே அதெல்லாம் வந்து நம்ம இஷ்டம் தான், எப்படி பார்த்து அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து டெய்லியும் கண்டிப்பான முறையில் டிஷ்வாஷர் தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இங்கே காலையிலேருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிங்கில் வச்சு ஜஸ்ட் அப்படியே ரின்ஸ் பண்ணால் போதுங்க. ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் அப்படியே காலையிலேருந்து அப்படியே அதில் லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ ஒரு பாதி டேயில் உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா நான் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா எவ்ரிடே நைட்டு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி டின்னரும் முடிச்சுட்டு எல்லாம் ஒதுக்கி எடுத்து உள்ளே போட்டு நைட்டு வந்து டிஷ்வாஷரை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன். இது வந்து ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ரொம்ப சேவ் ஆகுங்க. நம்ம பாத்திரம் கழுவுறதை காட்டிலும் இந்த டிஷ்வாஷர் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி ரொம்ப நல்லா சேவ் ஆகும். இன்னொரு மெயினான விஷயம் வந்து ஒரு கிளென்லினஸ் விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து சுடுதண்ணியில் நல்லா கழுவும் பாத்திரங்களை. உங்களுக்கு சுடுதண்ணியில் கழுவும் போது அது நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் பாத்திரமும். அதனால தான் வந்து டிஷ்வாஷரை நான் ரொம்ப மெயினாக இங்கே ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ ஒவ்வொரு வேலையும் நீங்கள் இப்போ நம்ம சாப்பிட்டு இப்போ பிளேட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ரின்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் அந்த சாப்பாட்டில் இருக்க அந்த வேஸ்ட்டு குப்பையெல்லாம் எடுத்து போட்டுருவோம். போட்டுட்டு அப்படியே ஜஸ்ட் அதை ரின்ஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ அப்படியே லோட் பண்ணி மூடி வச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு வந்து வெளியில ரொம்ப ஸ்மெல்லும் அடிக்காது பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, இதை லோட் பண்ணியாச்சு. இங்க இந்த ஸ்பூனு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த கட்லரி பாஸ்கெட்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேட்ஸு, அப்புறம் நம்ம சாப்பிட்ற பிளேட்டு அதெல்லாம் வந்து அதில் ரேக்கில் அடுக்கியிருக்கேன். அப்புறம் மற்றபடி பாத்திரம் வேற எதையாவது யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் அதில் அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த டாப் ரேக்ல பார்த்தோம்னா பாருங்க, கப்பெல்லாம் இங்க அடுக்கியாச்சு. இங்க வந்து அந்த என்ன யூஸ் பண்ணியிருந்த அந்த கண்ணாடி பாத்திரம், அப்புறம் இன்னும் ஏதாச்சும் பாத்திரங்கள், அந்த போல் மாதிரி இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதுல எல்லாம் வந்து இந்த கரண்டி எல்லாம் என்ன கரண்டி யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கரண்டி எல்லாம் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே லோட் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து கிட்டத்தட்ட டிஷ்வாஷர் ஃபுல் ஆயிருச்சு. இப்போ இதை வந்து என்ன நம்ம அந்த சோப்பெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வாஷ் பண்ண போறோம்னு பார்க்குறோம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து டிஷ்வாஷருக்கு அந்த சோப்பு வைக்கணுங்க. இங்கே இந்த டிஷ்வாஷருக்குன்றதே வந்து நம்ம இந்த லிக்விட் சோப் யூஸ் பண்ணோம்ல, அது மாதிரி இந்த டிஷ்வாஷரில் வைக்கிறதுக்குன்னே டேப்லெட்டுன்னு சொல்லுவாங்க, டிஷ்வாஷர் டேப்லெட்டு. அது இங்கே விற்கும். அதுலேருந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த கேப்ல தான் வந்து நம்ம அந்த டேப்லெட்டை அதில் யூஸ் பண்ணுவோம்.
இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இதில் தான் வந்து ரின்ஸ் எய்டுன்னு ஒரு லிக்விட் ஊற்றுவாங்க. அந்த லிக்விட் தான் வந்து நம்ம இந்த கண்ணாடி பாத்திரம் அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணும்போது எல்லாமே நல்லா கழுவும், ப்ளஸ் அதை வந்து ட்ரை ஆக்கியும் எடுத்து கொடுக்கும். நம்ம எடுக்கிறப்ப எல்லாமே ட்ரை ஆகியும் வரும். இது வந்து நமக்கு காட்டும் மேலே. இப்போ ரின் சைடு கம்மியாக இருந்துச்சுன்னா மேலே இருக்க டிஸ்பிளேல தெரியும் ரின் சைடு இல்லைன்றது ஒரு லைட் எரியும். ஸோ நம்ம அதை வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இதுதாங்க அந்த டிஷ்வாஷிங் டேப்லெட்டு. இதுல இருந்து ஒன்று எடுத்து வச்சு தான் டிஷ்வாஷரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் அந்த வந்து லிக்விட் சொன்னேன் இல்லையா, ரின்ஸ் எய்டு. இந்த லிக்விட் பேர் வந்து ரின்ஸ் எய்டு லிக்விட். இதை தான் இப்போ நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ரின்ஸ் சைடு வந்து ஒவ்வொரு வாஷுக்கும் நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அது டிஷ்வாஷரில் எப்போ அது கம்மியாக இருக்குதோ அதுவே அந்த லைட்டில் காட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணால் போதும். டிஷ்வாஷிங் அந்த டேப்லெட் வந்து ஒவ்வொரு வாஷுக்கும் ஒரு டேப்லெட் வைக்கணும். இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க அந்த டிஷ்வாஷிங் டேப்லெட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை நம்ம டிஷ்வாஷரில் வைப்போம். இப்போ அதுக்கான அந்த இடத்துல கரெக்டாக போய் அதை வைக்கலாம். அவ்வளோதான், அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து லோட் பண்ண போகிறோம் பாருங்க. இப்போ பாருங்க, கரெக்டாக ரின் சைடு வந்து அதில் கம்மியாக இருக்குது, அதனால அது கரெக்டாக காட்டுது பாருங்க. அந்த ரெட் லைட்டில் வந்து ரின் சைடுக்கு வந்து கம்மின்னு காட்டுது. நம்ம இப்போ ரின் சைடு லிக்விட் வந்து அந்த ரின் சைடு லிக்விட் இப்போ கொடுக்கணும். வாங்க அந்த ரின் சைடு லிக்விட் இப்போ எப்படி ஊற்றுவோன்னு பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு வாஷுக்கும் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி காட்டும். அது ரின் சைடு அதில் கம்மியாக இருந்துச்சுன்னா அது காட்டும். அப்போ அதை ஆட் பண்ணால் போதும். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்ப்போம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க இதில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனை தான் வந்து நான் இப்போ காட்ட போகிறேன். பார்த்தீங்களா, இப்போ முதல்ல அந்த ரின் சைடு கம்மியாக இருந்தப்போ ஒரு ரெட் லைட் எரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ அந்த லைட் எரியலை பாருங்கள். ஸோ ரின் சைட்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ அதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் ஆன் ஆஃப் பட்டன். இதில் நிறைய ஸ்பீடு அந்த மாதிரி நிறைய செட்டப்லாம் இருக்கும். இப்போ இது பாருங்கள், ஃபர்ஸ்ட்டில் வந்து வேரியோ ஸ்பீடு, அப்புறம் ஹாஃப் லோடு இருந்தால் எப்படி, அப்புறம் இன்டென்சிவ் ஜோனுன்னு ரொம்ப பிசு போட பாத்திரம்லாம் இருந்ததுன்னா எப்படி அதை யூஸ் பண்ணலான்ட்டு. இதில் பாருங்களேன், இப்போ அந்த எவ்வளோ டிகிரி நம்ம வந்து சுடுதண்ணியில் இது கழுவுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால எவ்வளோ டிகிரியில் அது கழுவுன்னு இருக்குது. 70 டிகிரி 65 டிகிரி அதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எதில் வாஷ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. இது வந்து நார்மல் 45 டிகிரி வாஷ். இதை தான் வந்து நான் எப்பவும் யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் குயிக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சா இந்த குயிக் 45ன்னு ஒரு செட்டப் உண்டு, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ப்ரீ ரின்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து நம்ம இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். ஒரு 2 hours 3 hours இந்த வாஷிங் மிஷின்லாம் செட் பண்ணுவோமே, அது மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான விஷயம் இது வந்து அந்த ஸ்டார்ட் பட்டன். இப்போ நான் ஒரு செட்டப்பில் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன செட்டப்பில் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வேரியோ ஸ்பீடு. இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes ஓடும். அதில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், 1 hour 10 minutes. இந்த 1 hour 10 minutesல 45 டிகிரி சூடில் வந்து அது ரெடி ஆகும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க. அவ்வளோதாங்க. இன்னும் 1 hour 10 minutesக்கு அப்புறம் அது க்ளீன் பண்ணதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப வெளியில் கேட்காதுங்க. அது உங்களுக்கு ஸ்டார்ட் எப்படி அந்த சத்தம் கேட்குதுன்னு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப க்ளோஸராக வச்சு காட்டினேன். அதனால தான் அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டுச்சு. மற்றபடி ரொம்ப சவுண்டெல்லாம் வெளியே வராது. அவ்வளோதாங்க. இப்போ 1 hour 10 minutes ஆயிடுச்சு. டிஷ்வாஷரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நான் திறந்து உங்களுக்கு காட்டுறேன், எப்படி அதை க்ளீன் பண்ணியிருக்குன்றதை பார்க்கலாம்.
இந்த டிஷ்வாஷரில் வைக்கிறது வந்து எல்லா பாத்திரமும் வைக்க முடியாதுங்க. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சில பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அதிலே இருக்கும், நீங்கள் வந்து இதை டிஷ்வாஷரில் வைக்க முடியாது, இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் டிஷ்வாஷர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பாத்திரங்களில் வந்து நம்ம டிஷ்வாஷரில் வைக்க முடியாது, கையில் தான் வாஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரொம்ப பெரிய சைஸ் பாத்திரமாக இருந்துச்சுனாலும் அஃப்கோர்ஸ் நம்ம அதில் உள்ளே வைக்க முடியாது, நம்ம தான் அதை கையில் வாஷ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வந்து இப்போ ஏதாவது இங்கே பாத்திரம்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நான் அதை செக் பண்ணி தான் வாங்குவேன், டிஷ்வாஷர் சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் வந்து கையில் தான் வாஷ் பண்ணி ஆகணுங்க. ஒரு சில அந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்ட அந்த பீங்கான் கப்பு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சுடுதண்ணியில் அது வாஷ் பண்ணுறதுனால அந்த டிசைன்ஸ் அதெல்லாம் போயிடும். அப்புறம் வந்து நம்ம கத்தியெல்லாம் வந்து டிஷ்வாஷரில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் போயிடும். அதனால் கத்தி, இந்த மாதிரி டிசைன் போட்ட கப்ஸு, ஏதாவது போல், பாத்திரம் அப்படிலாம் வந்து நம்ம அதை கையில் தான் வாஷ் பண்ணிக்கணும். நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் வந்து டிஷ்வாஷர் சேஃப் கிடையாது ஆக்சுவலி. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம டிஷ்வாஷரில் யூஸ் பண்ண முடியாது. இங்கே ஆஸ்திரேலியாவில் எல்லா வீடுங்கள்லையும் மேக்ஸிமம் ஒரு 80% வீடுங்களில் வந்து கண்டிப்பான முறையில் டிஷ்வாஷர் இருக்கும். ரொம்ப பழைய வீடுங்களில், சில சின்ன வீடுங்கள்லாம் வந்து டிஷ்வாஷர் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு அந்த செப்பரேட் கனெக்ஷன் வேணும் பார்த்தீங்களா. அந்த சிங்கை ஒட்டி நம்ம கிச்சனில் வந்து அந்த சிங்குக்கு கீழே அந்த டேப் வாட்டர் கனெக்ஷனுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த டிஷ்வாஷருக்குன்னு ஒரு இடமும் வைப்பாங்க. சில வீடுங்கள்லாம் வந்து அந்த கனெக்ஷன்ஸ் இருக்காது, ரொம்ப பழசுலலாம். அந்த மாதிரி இடத்துல வந்து டிஷ்வாஷர் இருக்காது. வெஸ்டர்னர்ஸ் எல்லாருமே வந்து அந்த டிஷ்வாஷரை தான் வந்து விரும்புவாங்க. ஏன்னா அவங்களோட சமையலும் அந்த மாதிரி தான் பாருங்கள். அவங்க வந்து நிறைய அந்த அவனில் குக் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த சீஸ் யூஸ் பண்ணுறது, ஆயில் யூஸ் பண்ணுறது, மீட் யூஸ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து நல்லா அந்த சுடு தண்ணியில் கழுவுனா தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி அவங்க சமைக்கும்போது அதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே ரின்ஸ் பண்ணிவிட்டு டிஷ்வாஷரில் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க. அதை தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நல்லா சுத்தமாகவும் இருக்கும் பாருங்கள் பாத்திரம்லாம். அவ்வளோதாங்க. இப்போ டிஷ்வாஷர்லேருந்து அன்லோட் பண்ணியாச்சு பாத்திரம் எல்லாம். இன்னும் அடுத்து சமையல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஏதாவது நமக்கு பாத்திரம்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து நான் அப்படியே ரின்ஸ் பண்ணி லோட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருவேன். ஒன்ஸ் இந்த டிஷ்வாஷர் நிறைஞ்ச உடனே திருப்பி ஒரு லோடை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி போடுவேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். எங்கள் சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.